இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் இந்த போர். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இனிமேல் எப்படி வந்து ஃபியூச்சர் இருக்கும், அதில் 4 கண்ட்ரியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருந்தார். யுஎஸ், ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா. இப்போ அமெரிக்கா தான் வந்து உலகத்தோட எம்பையர். ரஷ்யா வந்து புரோக்கன் பட் ரீபில்ட். சைனா வந்து இட்ஸ் பீக்குக்கு போயிடுச்சு. 60% அவங்க பீக் வந்தாங்க. இந்தியா அதாவது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜ் எக்கனாமியாக நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் மேன்ஸு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது வந்து யார் எழுதுனது அப்படின்னா ராபர்ட் கியோசாகி. ராபர்ட் கியோசாகி யாருன்னா ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற ஃபேமஸ் புக்கை எழுதின ஆத்தரு. ஸோ அவர் வந்து இப்போ நம்ம இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் இந்த போர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம், இப்போ சீஸ் ஃபயரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இனிமேல் எப்படி வந்து ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அதில் 4 கண்ட்ரியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருந்தார். யுஎஸ், ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா. இப்போ அந்த எம்பையர்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அமெரிக்கா தான் வந்து உலகத்தோட எம்பையர். ஸோ பேரரசு அல்லது வந்து பெரியண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது வந்து இப்போ வந்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டேஜில் இருக்குங்கிறது தான் அவருடைய ப்ரெடிக்ஷன். யுஎஸ் வந்து ஏற்கனவே பீக்குக்கெல்லாம் போயிட்டு இப்போ டிக்ரீஸ் கண்டிஷனில் இப்போ வந்து அவங்க எந்த மாதிரி வந்து இந்த டிக்ரீஸ் ஸ்டேஜுக்கு போகுதோ அவங்க தான் இந்த மாதிரி போர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அடுத்த விஷயத்தில் அதிகமாக தலையிடுறது. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா இப்போ அவங்க உள்நாட்டிலேயே எக்கச்சக்க அவங்களுக்கான பிரச்சனை இருக்குது. டெப்ட் நிறையா இருக்குது. $30 ட்ரில்லியன் வந்து ஜிடிபின்னா அவங்களுக்கு வந்து 39 ட்ரில்லியன் வந்து டெப்ட் இருக்குது. ஸோ அப்போ அமெரிக்கா வந்து வீழ்ச்சியில் இருக்குது அப்படின்னா அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் தான். அவரே வந்து அமெரிக்கா வீழ்ச்சியில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து ரஷ்யாவை பற்றி எழுதும்போது புரோக்கன் பட் ரீபில்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. ரஷ்யா வந்து இப்போ உக்ரைன் வாருக்கு அப்புறம் வந்து சாங்ஷன்ஸ் வந்து யூஎஸ் வந்து நிறைய சாங்ஷன் விதிச்சாங்க. அதனால் வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் அந்த சிஸ்டம் ஸ்விஃப்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டத்துலேருந்து அவங்கள வந்து நீக்கிட்டாங்க. அதனால் உலகத்தோடு அவங்களால வந்து பொருளாதார பரிவர்த்தனையெல்லாம் மேற்கொள்ள முடியல. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அசட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா வந்து நிறையா சீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணாமல். ஸோ அதனால் வந்து அவங்க புரோக்கன் அப் ஆகி இப்போ ஆனால் வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் வார் மூலியமாக வந்து இப்போ அவங்க வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஆயில் அதிகமாக சப்ளை முதல்ல பண்ணதை விட அதிகமாக சப்ளை பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆயில் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பர் டே வந்து $150 மில்லியன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெவன்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களும் ரீபில்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவதாக சைனாவை பற்றி சொல்கிறாரு. சைனா வந்து இட்ஸ் பீக்குக்கு போயிடுச்சு. 60% அவங்க பீக் வந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு நிறையா இருக்குது. ரியல் எஸ்டேட் பயங்கரமாக அங்கே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து அதுவும் வந்து அவங்க வந்து தே வாண்ட் டு பிகம் இன்னும் அமெரிக்கா மாதிரி ஒரு எம்பையர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது ஆகாது. அவங்க வந்து ஒரு பீக்குக்கு போயிட்டாங்க. இனிமேல் வந்து அதுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் வந்து உலகத்தில் அவங்க வந்து எல்லாத்துக்கூடயும் நட்புறவு கிடையாது. யூஎஸோட பிரச்சனை இருக்குது, மற்ற கண்ட்ரிஸோடு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பையும் வந்து அவ்வளோ சரியாக வச்சுருக்கல அப்படிங்கிறாரு. 4வதாக இந்தியா. ஸோ இந்தியா தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோடையும் நட்புறவோடு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகிற பொருள் வந்து பெருசாக எக்ஸ்போர்ட் டிபெண்ட்டாக இல்லாமல் டொமஸ்டிக் நம்ம மக்களுக்காக தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் அதிகமாகும். இப்போ கரண்ட்லி வந்து அதிகமான கன்சம்ஷன் வந்து டொமஸ்டிக்லேயே நடக்குது. அதனால் அந்த எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து அதை வந்து இந்தியாவை நம்ம கண்ட்ரியை வந்து வெப்பனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வி ஆர் இன் அ ஸ்வீட் ஸ்பாட் இன் தி ஹோல் வேர்ல்டு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒப்பக்கில் இருந்து யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வெளியே வந்துட்டாங்க. ஒப்பக் அப்படிங்கிறது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸு. இவங்க ஒரு சிண்டிகேட். இவங்க ஒரு 12-13 கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க அந்த வளைகுடா நாடுகளில். அவங்கெல்லாம் சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வந்து ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ப்ரைஸை வந்து குறைய விடாமல் பார்த்துக்குவாங்க. இப்போ அதிலிருந்து வந்து ஏற்கனவே ரஷ்யா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரஷ்யா வெளியே போயிடுச்சு. இப்போ யுஏஇயும் வெளியே போயிடுச்சு. யுஏஇ வந்து யுஏஇலேருந்து அதாவது ஓமனில் இருக்கிற ஒரு போர்ட்டுக்கு வந்து பைப் வழியாக வந்து டெய்லியும் 1.8 மில்லியன் பேரல் வந்து சப்ளை பண்ண முடியும். அதனால் இந்தியாவுக்கு வந்து ஆயில் வந்து யுஏஇ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொமார்ஸ் இப்போ அதுதான் வந்து சோக் பாயிண்ட்டாக இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவும் அந்த இடத்துல தான் 2 பேருமே பிளாக் பண்ணி சிப்ஸ் எல்லாம் வர விடாமல் பண்ணுறாங்க. இது பைப்லைன் வழியாக அந்த அதான் ஜலசந்தி, ஹோமார்ஸ் ஜலசந்தியை தாண்டி இந்த பக்கம் வந்துடுது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு ஈஸியாக வந்து எரிபொருள் இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து
உலகத்திலேயே வந்து வி ஆர் இன் அ ஸ்வீட் ஸ்பாட். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் மேன்ஸு நம்ம வந்து அடுத்து நமக்கு பயங்கர குரோத் இருக்க போகுது. இதை வந்து நம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷனோடு இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.